அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளின் முக்கிய வர்த்தக மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இது கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பொருளாதார முடக்கமாக பார்க்கப்படுகிறது. துபாய் போன்ற நகரங்கள் கடந்த பல தசாப்த காலங்களாக தங்களை ஒரு பாதுகாப்பான சுற்றுலா மற்றும் முதலீட்டு தளமாக நிலைநிறுத்தியிருந்தன. ஆனால் தற்போதைய தாக்குதல்கள் அந்த நம்பிக்கையை சிதைத்துள்ளன. துபாயின் பாம் ஜீமேரா பகுதியில் உள்ள சொகுசு விருந்தகத்திலும் பெர்மான் தீபாம் தீப்பற்றி எரிந்ததோடு உலக புகழ்பெற்ற புர்ஜ் அரப் விருந்தகத்திலும் ஏவுகணை துண்டுகளால் சேதமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 2 கோடி சுற்றுலா பயணிகளை ஈர்த்த துபாயின் ரியல் எஸ்டேட் சந்தையில் தற்போது முதலீட்டாளர்கள் பின்வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் சுட்டெரிக்கும் கொள்கையை கடைபிடிக்கிறது என விமானத்துறை ஆய்வாளர் கூர் யூசுப் தெரிவித்துள்ளார். துபாய், அபுதாபி மற்றும் தோஹா ஆகிய சர்வதேச வானூர்தி நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அல்லது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் முக்கிய மையமாக விளங்கும் வளைகுடாவின் வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச விமான நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. தற்போது புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த போர் வர்த்தக கலாச்சாரத்தை பெரிதும் பாதித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்தும் முக்கிய அங்கமான இப்தார் மற்றும் சஹர் விருந்துகள் மற்றும் பெருநிறுவனங்களின் சந்திப்புகள் அனைத்தும் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. மசகு எண்ணெய் விலை உயர்வு சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளுக்கு சாதகமாக இருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை நம்பியுள்ள நாடுகளுக்கு இது பெரும் அடியாகும். ஈரானின் தாக்குதல்களால் ஏற்பட்ட அதிர்வலைகள் காரணமாக துபாய் மற்றும் அபுதாபி பங்கு சந்தைகள் இன்று மற்றும் நாளை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தளர்த்தியுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது.